அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2 அதில் யூனிட் 5.2 டயோட்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டரை பற்றி பார்க்கலாம். இந்த டயோட்ஸில் பிஎன் ஜங்ஷன் டயோடு, பிஎன் சந்தி டயோடு அப்படின்றத பார்க்கலாம். இது தியரியில் வருது, உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக வருது. ஸோ ரெண்டு விதமாக அதில் நடத்தியிருக்கேன். ஸோ இது படிச்சுன்னா உங்களுக்கு ரெண்டுமே படித்த மாதிரி, ஓகே, தியரி அண்ட் ப்ராக்டிகல் ரெண்டுத்துலேயும் படித்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 7 மார்க் 8 மார்க் கொஷின் ப்ளஸ் உங்களுக்கு லேபில் இருந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வருது, ஓகேங்களா. ஸோ இதில் தெரிஞ்சால் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தெரியும், தியரிட்டிக்கலாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பிஎன் சந்தி டயோட்னா என்னென்னு பார்க்கலாம். பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்னென்னு இப்போது பார்க்கலாம். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோட்னா ஒன்றும் இல்லை. ஸோ பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டர், இது வந்து பி டைப் செமிகண்டக்டர், இது என் டைப் செமிகண்டக்டர். இது ரெண்டுத்தையும் வந்து இந்த சந்திக்கிற புள்ளி தான் நம்ம என்ன சொல்கிறோம், சந்தி சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அது இங்கிலீஷில் பிஎன் ஜங்ஷன். இப்போ ரயில்வே ரோடில் போகும்போது ரயில்லாம் சந்திக்கிற ஜங்ஷன் சொல்லலாம், ஈரோடு ஜங்ஷன்ஸ், சென்னை சென்ட்ரல் ஜங்ஷன் சொல்கிறோம்ல. ஸோ சில சந்திக்கிற புள்ளின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த பி டைப் என் டைப் செமிகண்டக்டரை சந்திக்கிற இந்த புள்ளி சந்தி தான் ஜங்ஷன் சொல்கிறோம். ஸோ இதான் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ பின்னா தெரியும் நமக்கு பாசிட்டிவ்னா ப்ளஸ்ஸு, இங்கே ஹோல்ஸ் மின் துளைன்னு சொல்லலாம். அதே என் டைம்னா நெகட்டிவ்ஸ் இங்கே எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து மைனஸில் சொல்கிறோம். ஸோ பி டைப்ஸ் என் டைப் செமிகண்டக்டர், இந்த சந்திக்கிற புள்ளி தான் நம்ம என்ன சொல்கிறோம், சந்தின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த சந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் என்ன, ப்ளஸ் அதே மாதிரி மைனஸ் இது எல்லாமே என்ன பண்ணோம், ஒன்றை ரிப்பிள் ஈச்சதர், ஒன்றை விளக்கும். அதே வந்து ப்ளஸ் ப்ளஸ் என்ன பண்ணும், ஒன்றை ஈர்க்கும், ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் மைனஸ் ஒன்றை விளக்கும். அதே வந்து ப்ளஸ் ஒன்றை ஈர்க்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஸோ ஒரே மின்சுமை வந்து ஒன்றை வரட்டும். அதே வந்து வேறு மின்சுமை இருக்குது, இது ஒரு ப்ளஸ் அது மைனஸ் இருந்தால், அது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் ஒன்றை ஈர்க்கும். ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த வந்து பி டைப், இது வந்து என் டைப். ஸோ இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், இங்கே மைனஸ் நோக்கி போகுமா, அதே மாதிரி இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் நோக்கி போகும்போது இந்த பி டைப்பில் வந்து மின் துளைகள் தான் இங்கே இருக்கும். இப்போ இந்த மைனஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி இங்கே வந்து ஹோல்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மின் துளை வந்து இங்கே வந்து ப்ளஸ் லேயர் வந்து ப்ளஸ் லேயர் வந்து இங்கே கோட்டாயிரும். ஸோ இந்த சைடு வந்து ப்ளஸ் லேயரும், இந்த பக்கம் மைனஸ் லேயரும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் பேரியர் சொல்கிறோம், இல்லை டிஃப்ளெக்ஷன் ரீஜன் சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மின் அழுத்த அரண் சொல்கிறோம். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகாது, ஓகேங்களா. இது வந்து தடையாக இருக்கும். ஸோ இந்த லேயர் தான் நம்ம டிஃப்ளெக்ஷன் லேயர் அல்லது பொட்டன்ஷியல் பேரியர் சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இது வந்து போகிறதுக்கு, அது இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனால் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆனால் தான் இங்கே வந்து மின்னோட்டம் போகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு புற மின்னழுத்தம், ஓகேவா. ஸோ பேட்ரி வச்சு நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு மின்னழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து நம்ம இது வந்து மூவ் பண்ண வைக்கலாம். ஸோ மூவ் பண்ணும்போது கரண்ட்டு பாஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது வந்து பயாசிங் சொல்கிறோம். இது பேர் தான் வந்து பயாசிங் சொல்கிறோம். இந்த பயாசிங் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று என்னென்னா ஃபார்வர்ட் பயாஸ், இன்னொன்று ரிவர்ஸ் பயாஸ். ஸோ நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் தான் தேவைப்படுது, ரிவர்ஸ் பயாஸ் தேவையில்லை. நம்ம ரெண்டையும் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஆனோடுன்றது ப்ளஸ்ஸு, அதாவது பி டைப், கேதோன்றது மைனஸ், அதாவது என் டைப். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறீங்க, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு கொடுக்குறீங்க, மைனஸ்க்கு மைனஸ் கொடுக்குறீங்க. ஸோ ப்ளஸ்ஸு அதே மைனஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்கா. ஸோ இந்த ப்ளஸ் டெர்மினல் கொடுக்கும்போது இந்த ப்ளஸ் என்ன பண்ணணும், இந்த பக்கம் விரட்டுமா, இந்த சைடு வந்து விரட்டும். அதே மாதிரி இந்த மைனஸ் இங்கேருந்து என் டைப் இருக்குது, மைனஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு விரட்டும். அப்போது இந்த பொட்டன்ஷியல் பேரியர் என்ன ஆகும்னா குறையுமா, சைஸ் வந்து குறையும். ஸோ குறையும் போது என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸ்டர்னல் எனர்ஜி இது இந்த மின்னழுத்த அரணை விட அதிக எனர்ஜி, பொட்டன்ஷியல் பேரியரை விட அதிக நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்து பிரேக்கப் ஆகிட்டு இங்கே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆச்சுனாவே என்ன ஆகணும், அங்கே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுனாவே அங்கே வந்து மின்னோட்டம் பாயுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் என்ன ஆகுங்க, மின்னோட்டம் பாயும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னால் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் கொடுக்குறீங்க, மைனஸ்க்கு மைனஸ் கொடுக்குறீங்க. இதுதான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ ரிவர்ஸ் பயாஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றதான். ஸோ இங்கே வந்து என் டைப், இது வந்து பி டைப். இப்போ என்ன பண்ணுறீங்க, பி டைப் ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் கொடுக்குறீங்க, அதே மாதிரி மைனஸ்க்கு ப்ளஸ் கொடுக்குறீங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மைனஸ் எல்லாமே இந்த ப்ளஸ்ஸை நோக்கி இந்த சைடு மூவ் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ப்ளஸ் எல்லாம் என்ன ஆகும், இந்த மைனஸை நோக்கி இந்த டேரக்ஷனில் போகும். ஸோ இது இந்த டேரக்ஷன், இது ஆப்போசிட் டேரக்ஷனில் போகும்போது இந்த லேயர் வந்து பெருசாகுமா.
ஸோ ஆகும்போது இங்கே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகாது. ஸோ அப்போ இங்கே வந்து மின்னோட்டம் பாயாது, குறைவாக தான் பாயும். சப்போஸ் பாஞ்சாலும் டிஃப்ரென்ஸ் லேயரோட கொஞ்சம் பாய்ஞ்சால் குறைவாக தான் பாயும், இல்லைனா சுத்தமாக பாயாது. இதை வந்து ரிவர்ஸ் பயஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிவர்ஸ் பயஸ் நமக்கு தேவையில்லை. நம்ம கேட்டது வந்து பிஎன் ஜங்ஷன் லேயருடைய ஃபார்வர்ட் பயஸில் வோல்டேஜ் கரண்ட் வந்து அந்த கரண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்னா ஃபார்வர்ட் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ், இல்லை ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஃப் ஈக்குவல் டு டெல் விஎஃப் பை டெல் ஐஎஃப். ஸோ இதோட யூனிட் தான் வந்து ஓம். யூனிட் தான் வந்து ஓம் எழுதலாம். இல்லை சிம்பிள் எழுதும்போது இந்த மாதிரி சிம்பிளாக போடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே டெல் விஎஃப்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ், அதே வந்து ஐஎஃப்னா ஃபார்வர்ட் கரண்ட். ஸோ இந்த ஃபார்வர்ட் கரண்ட், அது வந்து ஃபார்வர்ட் வோல்டேஜ். ஸோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் பை ஃபார்வர்ட் கரண்ட் ஈக்குவல் டு ஆர்எஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லால ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. அந்த ஃபார்முலா தான் இங்கே போட்டிருக்கோம். இங்கே டெல், இங்கே ஃபார்வர்ட்னா எஃப் ஃபார்வர்ட் போட்டோம், இங்கே ஐ இருக்கா, ஸோ டெல் ஐஎஃப்னு போட்டோம். ஓகே, இந்த ஃபார்முலா தான் இப்படி போட்டிருக்கோம். ஆர்எஃப் ஈக்குவல் டு டெல் விஎஃப் பை டெல் ஐஎஃப். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த சர்க்யூட் எப்படி கொடுக்குறதுன்றது இந்த சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இது வந்து வின்றது வோல்ட் மீட்டர், ஏன்றது அம்மீட்டர், இந்த பின்றது பிஎன் ஜங்ஷன் டயோடு, பின்றது பாசிட்டிவ், என்னது நெகட்டிவ், இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து பேட்ரி, எக்ஸ்டர்னல் பேட்ரி. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தோம். அதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கனெக்ஷன் கொடுத்து ரீடிங் எடுக்கிறோம். ஸோ ரீடிங் எடுத்த பின்னாடி வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ வேரி ஆகும்போது அதுக்கு வச்சு நம்ம கிராஃப் வரைகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வோல்டேஜையும் ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்தும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோப் கிடைக்கும், இந்த மாதிரி வந்து கிராஃபோட கர்வ் கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி ஸ்லோப் மாதிரி போட்டு ஸோ இந்த ரீடிங்கையும் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆர்எஃப் கிடச்சிரும். அது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் செஞ்சுட்டு கிராஃப் மூலமாக உங்களுக்கு விளக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட். கேரக்டரிஸ்டிக்ஸ் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா அப்பரடஸ் இதுதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து நீங்கள் தனித்தனியாக கொடுக்கணும். அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், அதே மாதிரி பிஎன் ஜங்ஷன் டயோடு, இந்த ரியோ ஸ்டார்ட்டு, அதே மாதிரி பேட்ரி, இதெல்லாம் தனித்தனியாக கனெக்ஷன் தரணும். பட் ஆனால் உங்களுக்கு என்னது கிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதிலே வந்து எல்லாமே இருக்குது. இது வந்து வோல்ட் மீட்டர், இது அம்மீட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், இதுதான் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு கிட் பாக்ஸாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ரீடிங் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே வோல்ட் மீட்டரில் என்ன பண்ணுறீங்க, 0.1 வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து 2 கோடு சேர்ந்து தான் 0.1. ஸோ 0.1 வைக்கும்போது வோல்டேஜ் வைக்கும்போது அம்மீட்டரில், அதாவது அம்மீட்டரில் கரண்ட்டில் வந்து ரீடிங் பார்க்குறீங்களே. ஓகேங்களா? ஸோ 0.1க்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0 தான் இருக்குது. அப்போ இங்கே 0ன்னு போடுவீங்க. ஸோ இந்த டேபிளில் காட்டில் 0.1 போட்டு 0. வோல்டேஜில் 0.1 வைக்கிறீங்க, கரண்டில் வந்து 0 தான் காட்டுது. அடுத்து என்ன பண்ணுறீங்க, 0.2 வச்சு பார்க்கலாம். ஸோ 0.2 வைக்கும்போது அம்மீட்டர் ரீடிங் 0 தான் காட்டுது. அதையும் நோட் பண்ணிங்க. 0.2க்கு 0. அடுத்து வந்து 0.3க்கு வச்சு பார்க்கலாம். ஸோ 0.3க்கு வைக்கும்போது அப்பயும் அங்கே 0 தான் காட்டுது. ஸோ அது 0 நோட் பண்ணிடுங்க. அடுத்து 0.4க்கு வைக்கிறோம். 0.4க்கு வைக்கும்போது ரீடிங் பார்க்குறீங்களா, அப்பயும் 0. அடுத்து 0.5க்கு வைக்க பார்க்குறோம். ஸோ 0.5க்கு வைக்கும்போது உங்கள் அம்மீட்டர் ரீடிங் அதுக்கும் வந்து 0 தான் காட்டுது. அடுத்து 0.6க்கு வச்சு பார்க்கலாம். ஸோ 0.6க்கு வைக்கும்போது நம்மளுக்கு ரீடிங் வந்து அங்கே ஏற ஆரம்பிக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு சேர்ந்தது 1. அப்போது ரீடிங் வந்து அங்கே 0.6க்கு 1. அடுத்து 0.7க்கு வைக்கிறோம். 0.7க்கு வைக்கும்போது அங்கே ரீடிங் எவ்வளோ காட்டுதுன்னா 5 காட்டுது. ஸோ அந்த ரீடிங் நோட் பண்ணிக்கிறீங்க கரண்ட்டில். அடுத்து 0.8க்கு, ஸோ 0.8க்கு வைக்கும்போது எவ்வளோ வருது, இங்கே நம்மளுக்கு 10, 11, 12 காட்டுது. அப்போ இந்த 12ன்றது நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 0.9க்கு வைக்கிறீங்க.
0.9 வைக்கும்போது நம்மளுக்கு ரீடிங் வந்து 25 காட்டுது. அப்போ இந்த 25 நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 1.0 வைக்கிறீங்க. ஸோ அது வந்து 30க்கு மேலே போச்சு, அப்போ தேவையில்லை. ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரீடிங் நோட் பண்ணியாச்சு. இது வோல்டேஜ் ரீடிங், இது கரண்ட் ரீடிங். ஸோ இதை வச்சு நம்ம கிராஃப் போட போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். தலையில் வருது. சரி, நம்ம இப்போ ரீடிங் 0.1க்கு 0 கரண்ட்டு, வோல்டேஜ் 0.2, 0.3, 0.4 இந்த மாதிரி வைக்கும்போது 0.9 வரைக்கும்போது கரண்ட் ரீடிங் நோட் பண்ணோம். ஸோ இதை வந்துச்சு நம்ம கிராஃப் வரைக்கிறோம். ஸோ வோல்டேஜ் ரீடிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸில் எழுதிக்கணும். அதே மாதிரி கரண்ட் ரீடிங்கை ஒய் ஆக்சிஸில் எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 0.1 வந்து 0.9 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0.1, 0.2, 0.3, 0.4, 5, 0.6, 0.7, 0.8, இந்த 1.0 வரையும் போட்டுறீங்க. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் இது வந்து வோல்டேஜ் வி ரீடிங். அதே இந்த ஒய் ஆக்சிஸில் எடுத்த ரீடிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 25 இருந்துச்சா. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸில் 2 எடுத்துக்கிறோம். ஸோ 1 சென்டிமீட்டர் 2 எடுத்துகிறோம். 2, 4, 6, 8 இந்த மாதிரி போட்டு 28 வரையும் போட்டோம். இது ஃபுல்லாக வரையும் போடலாம். ஸோ நம்ம 28 வரையும் போதுன்ற 25 லாஸ்ட் ரீடிங், அதனால் 28 வரையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த ரீடிங் எடுத்தது இதை வந்து அளவு திட்டம் எடுத்துகிறோம், ஸ்கேல். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.1 எடுத்துக்கிறோமா, 1 சென்டிமீட்டர், அதாவது 0.1 வோல்ட். வோல்டேஜ்னால இங்கே வோல்ட் யூனிட் போட்டுருவோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் வந்து 2 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே 2, இது வந்து பார்த்தோன்னா மில்லி ஆம்பியர். ஸோ அதனால் மில்லி ஆம்பியர் கரண்ட் ரீடிங்கும் போட்டோம். இல்லை? ஸோ இதை வச்சு இப்போ கிராஃப் எப்படி வரையுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ 0.1க்கு 0, அதே மாதிரி 0.5 வரையும் 0. ஸோ 0.1க்கு 0, 0.2க்கு 0, இது 3, 4க்கு இது 0.5க்கு இது 0. ஸோ அடுத்து இந்த 0.6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ 0.6க்கு இந்த 1, இங்கே 2னால இந்த கோடு வந்து 1. ஸோ இந்த நோட் பண்ணிக்கிறீங்க, இந்த இடத்த நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 0.7க்கு 5 நோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 0.8க்கு 12, 0.8க்கு இங்கே 12 நோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 0.9க்கு 25. ஸோ 25ன்றதை இங்கே நோட் பண்ணியாச்சு. 24, இதுக்கு மேலே இந்த சின்ன கூட 25 நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இதை ஜாயின் பண்ணுறீங்க. அப்படி ஜாயின் பண்ண பின்னாடி இப்போ வந்து ஸ்லோப் வரையினீங்க. ஸோ ஸ்லோப்பு தான், இதுதான் ஸ்லோப்பு. ஸோ இந்த மாதிரி முக்கோணமாக எந்த முழு கட்டம் இருக்கோ அந்த இடத்துல பார்த்து இந்த மாதிரி முக்கோணமாக வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்ச பின்னாடி இது ஏ, இது பி, இது சின்னு கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட்டோட ரீடிங். ஸோ டெல் ஐஎஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் விஎஃப். ஸோ ஃபார்வர்டு வோல்டேஜ் இந்த இது இருக்குது. ஸோ இந்த இது எடுத்துறீங்க. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா RF = del VF by del IF. ஸோ del EF ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டம் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு கட்டம் 1 சென்டிமீட்டரோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0.1 எடுத்துக்கணுமா. ஸோ அது வந்து 0.1 போட்டாச்சு, 0.1 வோல்ட்டு. அதே del IF. ஸோ del IFன்றது இதுதான் del IF. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை கட்டம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. 1, 2, 3, 4 இருக்குது. ஒரு கட்டம் 2 எடுத்துருக்கேன். அப்போ 4, 2, 8. ஸோ 8ன்றது மில்லி ஆம்பியர். இங்கே கரண்ட் வந்து மில்லி ஆம்பியர்னால இது 8 இன்ட்டு மில்லிக்கு 10⁻³ போடுறோம். ஸோ 0.1 / 8 × 10⁻³ நம்ம டிவைட் பண்ணோம். நம்மளுக்கு ஆன்சர் விளக்கணும் 12.5 கிடைக்கும். 12.5 ஓம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து RF உடைய ரீடிங். அடுத்து நீ வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எங்கே வந்து உங்களுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 0.5 0, 0.6 தான் எனக்கு 1 வந்தது. ஸோ அப்போ இந்த கட்டம் இருக்குது, இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு வந்து நீட்டாக ஒரு கோடு வரையிங்க. அது வந்து இங்கே 0.6க்கு வருது. அப்போ 0.6ன்றது தான் இங்கே நீ வோல்டேஜ், வெட்டு மின்னழுத்தம் 0.6 வோல்ட். ஸோ இது வந்து ரிசல்ட்டில் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டில் ஸோ VA characteristic curve of diode in forward bias is drawn. நீ வோல்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 0.6 வோல்ட். ஸோ 0.6 வோல்ட்ன்றது எழுதியாச்சு. அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் RF ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது 12.5 ஓம். ஸோ 12.5 ஓம். ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் 7 மார்க் 8 மார்க் கொஷின் அடிக்கடி கேட்க வேண்டிய கொஷின் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், தமிழில் முழு அலை திருத்தி. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டிஃபையர்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ ரெக்டிஃபையர்னா திருத்தின்னு சொல்லுவோம். ஸோ ரெக்டிஃபையர் இஸ் எ டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் AC வோல்டேஜ் இன்டு DC வோல்டேஜ். அப்படின்னா ஏசினா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட். இது தமிழில் மாறுதிசை மின்னழுத்தத்தை நேர்திசை மின்னழுத்தமாக மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ அதான் ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் இஸ் எ டிவைஸ் விச் கன்வெர்ட் AC வோல்டேஜ்
இன்ட்டு டிசி வோல்டேஜ், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றுறோம். எதை வச்சு? ரெக்டிஃபை திருத்தி. இப்போ வந்து முழு அலையும் என்ன பண்ணுறோம்? முழு அலைன்றது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதை வந்து டைரக்ட் கரண்ட்டாக மாற்றுறோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு எப்படி இருக்குன்னா, த இன்புட் ஏசி வோல்டேஜ் இஸ் அப்ளைட் அக்ராஸ் த பிரைமரி காயில் P1 P2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளீடு ஏசி மின்னழுத்தம் முதன்மை சுற்று P1 P2 இடையே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து முதன்மை சுற்று. இது வந்து P1 P2. இது செகண்டரி S1 S2. ஸோ செகண்டரி சர்க்கியூட். ஸோ D1ன்றது டயோடு, D2ன்றது இன்னொரு டயோடு. RLன்றது லோடு ரெசிஸ்டன்ஸ், அதாவது பளு மின்தடை. ஓகேங்களா? ஸோ ஏசி இன்புட் நம்ம கொடுக்க வேண்டிய இன்புட் இதுதான். ஏசி சிக்னல் நம்ம என்ன மாற்றுறோம்? டிசி சிக்னல் மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அலையை இந்த மாதிரி அலையை மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அமைப்பாக கொடுத்துருக்காங்க. P1 P2 பிரைமரி சுற்றில் நம்ம மாற்ற வேண்டிய உள்ளீடு வந்து இது கொடுக்குறோம். S1 S2வில் பார்த்தீங்கன்னா செகண்டரி சுற்றில் D1 D2 டயோடும் பளுமின் தடையும் படத்தில் உள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. The input AC voltage is applied across the primary coil P1 P2. The diode D1 D2 and the load resistance RL are connected in the secondary coil SN S2 as is shown in the figure. ஸோ படத்தில் காட்டினபடி P1 P2வில் இன்புட் வோல்டேஜும் அதே வந்து செகண்டரி SN S2வில் D1 D2ன்ற ரெண்டு டயோடும் பளுமின் தடையும் படத்தில் உள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து இதோட அமைப்பு. அடுத்து வந்து செயல்படும் விதம் பார்க்குறோம். ஒர்க்கிங் செயல்படும் விதம் எப்படி பார்த்தீங்கன்னா, டூரிங் பாசிட்டிவ் இன்புட் ஆஃப் சைக்கிள் S1 is positive and S2 is negative. Hence, the diode D1 is forward bias, so output is obtained across RL. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பார்க்க முன்னாடி ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸ் தான் என்னென்னு பார்க்கணும். ஸோ டயோடில் ப்ளஸ்ஸு மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ். இது வந்து மின்னோட்டம் கடத்தும். அதே வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து ரிவர்ஸ் பயஸ். இதில் வந்து மின்னோட்டத்தை கடத்தாது. ஓகேங்களா? இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதும் இந்த ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏற்கனவே நான் 5.2ல் பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். பிஎன் ஜங்ஷன் டயோடில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த சந்தேகம் வராது. அதாவது ப்ளஸ் மைனஸ் இது வந்து ஃபார்வர்ட் பயஸ். அதே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ரிவர்ஸ் பயஸில் மின்னோட்டம் கடத்தாது, ஃபார்வர்ட் பயஸில் மின்னோட்டம் கடத்தும். அதை நினச்சிக்கோ. ஸோ டூரிங் பாசிட்டிவ் இன்புட் ஆஃப் சைக்கிள் S1 is positive and S2 is negative அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இன்புட் வோல்டேஜில் இது வந்து நேர் அரைச்சுற்று ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ் வந்து எதிர் அரைச்சுற்று நெகட்டிவ். ஸோ நேர் அரைச்சுற்றின் போது S1ன்றது ப்ளஸ்ஸும் S2ன்றது மைனஸும் பெறுது. ஓகேங்களா? ஸோ டயோட் சிம்பிளில் ஞாபகம் வச்சுங்க. டயோட் சிம்பிளில் டயோடுக்கான சிம்பிள் ஞாபகம் வச்சுங்க. இந்த டயோடில் இது வந்து பாசிட்டிவ், இந்த சைடு வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அதே மாதிரி இது ப்ளஸ் மைனஸ். இப்போ வந்து S1 வந்து ப்ளஸ் கரண்ட் கொடுக்குறீங்க. இப்போ S2க்கு வந்து மைனஸ் கரண்ட், D2க்கு மைனஸ் கரண்ட் கொடுக்குறீங்க. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இது வந்து ஃபார்வர்ட் பயஸ். இப்போ இந்த மைனஸு ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு வந்து மைனஸ் கொடுத்தா இந்த ரிவர்ஸ் பயஸ், இங்கே மின்னோட்டம் கடத்தாது. அப்போ D1ல் மட்டும் தான் மின்னோட்டம் கடத்தும், D2வில் மின்னோட்டம் கடத்தாது. அது S1ல் மின்னோட்டம் கடத்தும், S2வில் மின்னோட்டம் கடத்தாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங்கில். டூரிங் பாசிட்டிவ் இன்புட் ஆஃப் சைக்கிள். ஸோ அரை சுற்றில் பாசிட்டிவ் அரைச்சில் நேர் அரை சுற்றின் போது S1 வந்து நேர் மின்னழுத்தமும் S2 வந்து எதிர் மின்னழுத்தமும் பெறுது. அப்போ டயோட் D1 இஸ் ஃபார்வர்ட் பயஸில் அமையும். ஸோ அவுட்புட் ஆப்டைன் இஸ் அக்ராஸ் RL. இப்போ பளு மின் தடை வழியாக நமக்கு என்ன வரும்? இந்த பளு மின் தடை RL வழியாக சர்க்யூட்டில் இப்படி ஒரு நேர் மின்னழுத்தம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட், during negative input of cycle S2 is positive and S1 is negative, hence the diode D2 is forward bias, so output is obtained across RL. அடுத்து வந்து எதிர் அரை சுற்றின் போது, இப்போ இந்த எதிர் அரை சுற்று இன்புட்டில் எதிர் அரை சுற்றின் போது என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து மைனஸும் S1ல் மைனஸும் S2லும் ப்ளஸ்ஸும் வருது. அப்போ S1ல் மைனஸ்னால் இந்த டயோட ப்ளஸ்ஸும் மைனஸ் வருது. அப்போ இங்கே ரிவர்ஸ் பயஸ் அமையும். அதே மாதிரி இங்கே S2வில் ப்ளஸ் வருது, ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸும் இது வந்து ஃபார்வர்ட் பயஸ், இது வந்து ரிவர்ஸ் பயஸில் வருது. அப்போ D2 வந்து மின்னோட்டத்தை கடத்தும், D1 கடத்தாது.
இப்போ நேர் அரைச்சு வைக்கும்போது இது வந்து ஆர்எல் வழியாக D2லேருந்து இப்போ வந்து டைரக்ட் கரண்ட் கிடைக்கும். ஸோ அந்த டைரக்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஒரே திசையில் கொடுக்கறதுனால நீங்கள் பாசிட்டிவ் சர்க்கிளில் கொடுத்தாலும் நெகட்டிவ் சர்க்கிளில் கொடுத்தாலும் ஒரே டைரெக்ஷனில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டிசி கரண்ட் சொல்கிறோம். அதான் சொல்லியிருக்கேன், கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஆர்எல் இன் த சேம் டைரக்ஷன் டூரிங் போத் ஆஃப் சைக்கிள் ஆஃப் த இன்புட். ஸோ டிசி வோல்டேஜ் இஸ் அப்டைன்ட். ஸோ டிசி வோல்டேஜ் வந்து ஒரே திசையில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். மீண்டும் சொல்கிறேன், ஸோ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னால் ரெக்டிஃபைஸ் எ டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் ஏசி வோல்டேஜ் டு டிசி வோல்டேஜ். ஏசியை டிசியாக மாத்திரம் தான் இந்த திருத்தியோட வேலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டயக்ராம் சொல்கிறேன், நேர் அரைச்சு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஆல்டர்னேட் கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றணும். அதுக்கான சர்க்யூட் தான் இது. இது வந்து P1 P2ன்றது பிரைமரி சர்க்யூட். அதில் வந்து நான் கொடுக்க வேண்டிய ஏசி இன்புட்டை கொடுக்குறோம். அதே மாதிரி ஏபின்றது பார்த்தீங்கன்னா S1 S2 செகண்டரி சர்க்யூட். அதில் பார்த்தீங்கன்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் பட் D1 D2ன்ற டயோடு கொடுத்துருக்கோம். இந்த டயோடு சிம்பிளில் இந்த ஏரோ மார்க் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த நேராக இருக்குது மைனஸ்ன்னு வச்சுங்க. மைனஸ் இது ப்ளஸ், இது மைனஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நேர் அரைச்சுட்ரு, இந்த நேர் அரைச்சுட்டும் போது இது ப்ளஸ்ஸும் இது மைனஸ் வருது. அப்போ இது வந்து ஃபார்வர்ட் பயஸ் வருது, இது ரிவர்ஸ் பயஸ் வருது. ஸோ ஃபார்வர்ட் பயஸில் அந்த மின்னோட்டம் கடத்தும் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. மறுபடியும் வந்து எதிர் அரைச்சுற்று, இப்போ நேர் அரைச்சுட்டு பார்த்தோம்னா அடுத்து வந்து எதிர் அரைச்சுற்றின் போது இப்போ வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ இது வந்து ஃபார்வர்ட் பயஸ், இது ரிவர்ஸ் பயஸ். இப்போ லோட் ரெசிஸ்டன்ஸ் D2 வழியாக நம்மளுக்கு இன்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட் இன்புட்டுக்கு அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸில் ஒரே திசையில் கிடைக்கும், கீழே வராது. இப்போ இப்படி போனால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ கீழே உனக்கு இந்த மாதிரிலாம் வராது, ஒரே திசையில் கொடுக்கும். அதுதான் வந்து டிசி கரண்ட் சொல்கிறோம், இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து மாறி மாறி இப்போ நேர் அரைச்சிட்டும் போது D1ம் எதிர் அரைச்சிட்டும் போது D2வும் மாறி மாறி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும்போது நம்மளுக்கு டைரக்ட் கரண்ட் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஏசியை டிசியாக மாற்றாச்சு, ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 5.2 சாப்டர் முடியுது. அடுத்து 5.3 டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.